இன்றைக்கான மினி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எறா வச்சு முட்டை வச்சு ஒரு பொடி மாஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கங்க. இதையும் வந்துட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3மே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டுங்க. இப்போ வந்துட்டு எறா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த எறா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்தாச்சு. நான் வந்து ஒரு 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்தாச்சு. இப்போ எறாவை வந்து நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. எறா வந்து சுருள வரும்போது நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூனும், உப்பு தேவையான அளவும், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையுமே மசாலாவோட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருங்க. 1/2 கிளாஸ்லேருந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 8 நிமிஷத்துக்கு வந்துட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. எறா நல்லா வெந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி வரும். அந்த டைமில் கொஞ்சமாக ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு நல்லா அந்த முட்டை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ வந்துட்டு முட்டை நல்லா அந்த பொடி மாஸ் மாதிரி ஆகி வரும். ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கும், ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எறாவையும் அந்த முட்டையும் நல்லா போட்டு பெரட்டி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.